ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அகைன் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீ வெபினார் எப்போன்னு கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 75K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். தயவு செஞ்சு கமெண்ட்க்கும் கேட்காதீங்க, வாட்ஸ்அப்பும் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 75K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். ஃப்ரீ வெபினார் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் வரும். அந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் டெய்லி லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமா, இந்த மாதிரி அதை பண்ண முடியுமா, இதை பண்ண முடியுமா, நிறைய லாஸ் ஆகிடுச்சு, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் விட்டு வெளியே வர முடியல, இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். என்ன அப்படின்னா, அந்த பேஷன்ஸ் இருக்கணும். அந்த வீடியோ பார்க்குற அளவுக்கு கூட பேஷன்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க எதையும் கற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை, எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடலாம். இப்போது ஒரு விஷயம் நம்ம சொல்ல வரேன்னா, ஏன் அவங்களுக்கு அந்த போரிங் அடிக்குதுன்னா, இந்த மாதிரி லட்சக்கணக்கான வீடியோஸ் பார்த்துருப்போம். யூடியூப் வீடியோஸ் பார்க்க சொல்ல ஒரு 10,000 வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னா, இதெல்லாம் நம்ம ஒரு வீடியோ அவங்களுக்கு அந்த உட்காந்து பார்க்குற அளவுக்கு பொறுமை இருக்கிறதில்ல அவங்களுக்கு. ஓகே, முக்கியமாக அந்த சமீபம் அந்த 1 வருஷம் 2 வருஷம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பணம் சம்பளம் எதுவும் கேள்விப்பட்டிருப்பாங்க, இல்லை அவங்க ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பணம் பண்ண முடியுமா, டெய்லி லட்சக்கணக்கில் பணம் பண்ண முடியுமா, டெய்லி 1000 கணக்கில் பண்ண முடியுமா, என்கிட்ட 10,000 இருக்குது, 20,000 பண்ண முடியுமா, ஏதோ ஒரு பணத்தை டபுள் ட்ரிபிள் பண்ணலாம், ஏதோ நிறைய பிரச்சனைங்க இருக்குது, அதனால் அதெல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம் இதில் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேபி உங்களுடைய 1 நிமிஷம் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் தட். ஏன்னா ஒரு விஷயம் டைரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்வாங்க. டக்குன்னு இதெல்லாம் வளவலன்னு பேசிகிட்டு இருக்காதிங்க, டக்குன்னு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லுங்கன்னு. பேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பொறுமை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரி, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஏன் பணம் சம்பாதிக்கணும், நம்ம ஏன் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பிட்ட இன்ட்ராடேயில் 10 ரூபா போட்டால் நமக்கு 20 ரூபா சம்பாதிக்கணும், அதுதான் ஷேர் மார்க்கெட்டுக்கு வரேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க மனசுலேருந்து. இல்லை, அதுக்கான ஃபீல்டு இதுவும் கிடையாது. 10 ரூபா போட்டால் 20 ரூபா எடுத்துடலாம், அதனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறேன், அதனால் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறேன், அதாவது டபுள் ட்ரிபிள் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தால் தயவு செஞ்சு இந்த ஃபீல்டு விட்டு போயிடுங்க, அல்லது அந்த எண்ணத்தை தவிர்த்துடுங்க. ஓகே, சரி. இப்போது நீங்கள் சொல்லலாம், சார் கால் ஆப்ஷன் என்ன சார், புட் ஆப்ஷன் என்ன சார், ஆப்ஷன்னா என்ன? இப்போது ஆப்ஷன்ஸ் அப்படின்றது என்ன? இப்போ மார்க்கெட் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் மேலே போகுது, நீங்கள் நிர்ணயிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சிஇ கால் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க. மார்க்கெட் அப்படி கீழே போகுது அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணிங்கன்னா புட் ஆப்ஷன், அதாவது பிஇ அப்படின்ற ஒரு ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. இது காமனாக எல்லாருக்கும் புதுசாக வரவங்களும் தெரிஞ்சிருக்கும். சார் இதெல்லாம் ஒரு விஷயமா சார், இதை தானே மார்க்கெட் மேலே போகுதுன்னு தெரிஞ்சால் கால் ஆப்ஷன் எடுக்கிறோம், கீழே வருதுன்னு தெரிஞ்சால் புட் ஆப்ஷன் எடுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் மேலே போகுது கீழே போகுது நீங்கள் ப்ரெடிக்ஷன் எல்லாருமே நேரம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நல்ல பணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லோரும் என்ன சொல்கிறது, எல்லோரும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் நடமாடிட்டுருக்கும். ஆனால் ஏன் அந்த 95% லாஸ் பண்ணிக்கிறாங்க, வெறும் 5% பீப்புள்ஸ் மட்டும் பணம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 95% மக்கள் இதெல்லாம் விஷயம் தெரியாமல் ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், மார்க்கெட் மேலே போனால் கால், கீழே போனால் புட்டு, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதையும் தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மார்க்கெட்டு மேலே போகலப்பா, மார்க்கெட் ஸ்லோவாக மேலே போகுது. இந்த டைமில் உங்களுடைய சிஇ பணம் கொடுக்குமா, உங்களுடைய கால் ஆப்ஷன் பணம் கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக கொடுக்காது. உங்களுடைய கால் ஆப்ஷன் பணம் கண்டிப்பாக கொடுக்காது. நீங்கள் சிஇ சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது. ஏன்னா உங்களுடைய டைம் டிகேன்னு சொல்லுவாங்க. அதில் மார்க்கெட் ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு ப்ரைஸ் மேலே போடலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே சார்ட் இங்கேயே கூட பார்த்தீங்கன்னா இந்த 2 சார்ட்டை கம்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக். ப்ரைஸு எங்கேயுமே போகல, அங்கேயே நிற்குது அப்படின்னா நீங்கள் எடுத்த கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி அதனோட சார்ட் இப்படி தான் வரும். ரெண்டுமே இந்த மாதிரி ஆங்கிளில் டவுனில் தான் வரும். அதாவது உங்களுடைய மெயின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பாருங்கள். இப்போ மார்க்கெட் கீழே போகலாம் மேலே போகலாம் ஒரு சைட்வேஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இதில் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு இருக்குது. இது கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் சார்ட்டும் சேம் இதே மாதிரி தான் இறங்கிட்டு தான் இருக்கும், இந்த மாதிரி இறங்கிட்டு தான் இருக்கும். அப்போது உங்களுடைய ப்ரீமியம், அதாவது ஓவர் நைட்டில் ஒரு சில கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறேன், புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேளை கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணால் கூட ப்ரைஸு உங்கள் ப்ரைஸை தாண்டி ஒரு பெரிய கேப்பப் ஆனால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும். ஃப்ளாட்டோ அல்லது லிட்டில் பிட் கொஞ்சம் லைட்டாக கேப்பப் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ரீமியம் ஏறாது. அதுக்கு மாறாக குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு என்னடா அது கால் ஆப்ஷன் ப்ரைஸ் நிஃப்டி 50 ஒரு 50 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது, நான் கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன், என்னோடய ப்ரீமியம் ஏன் ஏறல, நான் கால் ஆப்ஷன் ஒரு 50 ரூபாய்க்கு நான் ப்ரீமியம் எடுத்திருக்கேன், என்னோடய ப்ரைஸ் அட்லீஸ்ட் ஒரு 60 ரூபாய் தான் போகணுமே, ஆனால் இதில் நிஃப்டி 50 பார்த்தா ப்ளஸில் 50 பாயிண்ட் இருக்குது, ஆனால் எனக்கு அந்த பாயிண்ட் மேலே ஏற மாட்டேங்குது, எனக்கு 40 பாயிண்ட் ஏன் கம்மியில் 10 பாயிண்ட் மைனஸில் ஏன் ஓப்பன் ஆகுது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். புரிஞ்சுதுங்களா?
ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் ஆப்ஷன்ஸ் பையிங்கில் ஓவர் நைட்டில் ட்ரேடிங்கை பொசிஷன் எடுத்துகிட்டு போகாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அப்போ நெக்ஸ்ட்டு என்ன சார் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் கூட இப்போது ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவாங்க, ஐடிஎம் இந்த மணின்னு சொல்லுவாங்க, அட் த மணி இப்போ ப்ரெசென்ட் என்ன ஓடிக்கோ அந்த ஏடிஎம் சொல்லுவாங்க. அப்போது நிறைய பேர் இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறதுலேயே வந்து தப்பு பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்றது தான் இது 3 எழுதியிருக்கேன் இல்லையா, ஓடிஎம், ஐடிஎம், ஏடிஎம். இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ், எந்த ப்ரைஸ் சூஸ் பண்ணணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதில் 3 சூஸ் பண்ண சொல்ல இதில் ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஎம்மாக தான் இருக்கும். ஓடிஎம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 0 ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ப்ரெசென்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஓடிஎம், இது 13 ரூபா இருக்குல்ல, இது வந்து ஓடிஎம். இப்போ மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸுக்கு கிட்ட இருந்தால் தான் நீங்கள் அந்த ப்ரைஸை சூஸ் பண்ணி, இது ரொம்ப தள்ளி இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குது ப்ரைஸை அப்படின்றப்போ மார்க்கெட் கொஞ்சம் மூமெண்டம் ஆனால் கூட உங்களுக்கு இது எதுவும் பெருசாக இன்னும் வேறுபடாது. ஒரு 1000 பாயிண்ட்டு, 2000 பாயிண்ட்டு, 500 பாயிண்ட்டு அந்த மாதிரி ஒரு பெருசாக ஒரு பூம் ஆக சொல்ல தான் வந்து இது 13 ரூபாய் இருக்குது, 100 ரூபா, 120 ரூபா இந்த மாதிரி பெருசாக ஒரு மூமெண்டம் கொடுக்கும். அது வரலும் இது எதுவும் இது மேலே எஞ்சிக்காது, அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் சூஸ் பண்ண சொல்ல இந்த ஓடிஎம்மை தவிர்த்துடணும். எனக்கு வேலை கம்மியாக இருக்குது. இப்போ வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ சரி ஓடிஎம்மு, ஏடிஎம்மு என்ன சொல்லுது, அப்போ ஐடிஎம் இது 3 சூஸ் பண்ண சொல்ல இது வந்து ஒரு 15 ரூபா இருக்குது, இந்த ஏடிஎம் வந்து ஒரு 30 ரூபா இருக்குது, இந்த ஐடிஎம் வந்து ஒரு 40 ரூபா இருக்குது அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இது ப்ரீமியம் கம்மியாக இருக்குது, இது பின்னாடி தான் வந்து ட்ரேட் பண்ண போவாங்க. ஸோ அதனால தான் வந்து 95% லாஸஸ்க்கான சான்சஸ். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஏடிஎம் அல்லது ஐடிஎம்மை சூஸ் பண்ணணும். நீங்கள் ஐடிஎம் சூஸ் பண்ணால் ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கூடும். அதாவது நீங்கள் இது கம்பேர் பண்ண சொல்ல இந்த ஆப்ஷன்ஸ் பையிங்கில் ஐடிஎம் வந்து கொஞ்சம் அந்த கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஆப்ஷன்ஸ் சார்ட், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டை பார்த்துட்டு இதில் யார் இருக்காங்க, கால் பையர்ஸ் இருக்காங்களா, புட் பையர்ஸ் இருக்காங்களா, ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸ் இருக்காங்களா, இந்த மாதிரி விஷயம்லாம் அனலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு உள்ளே வாங்க. தெரிஞ்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நிறைய விஷயங்கள் புரியும். ஆனால் இதெல்லாம் எதுவுமே பார்க்காம ஒன்லி கால் எடுத்தேன், புட் எடுத்தேன், நான் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா, டெய்லி 1000 கணக்கு சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது வந்து ரொம்ப தவறான விஷயம். அந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. மார்க்கெட் எப்போல்லாம் உங்களுக்கு சைட்வேஸ் ஆகும், மூமெண்டம் கொடுக்கும், கிட்ட கூட போகாதீங்க. ஆப்ஷன்ஸ் பையிங்கில் கிட்ட போகாதீங்க, ரொம்ப ரிஸ்க்காக அமையும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு. நம்ம ஒரு பேசிக் விஷயம் சொல்லலாம் அப்படின்னு, ஏன்னா இந்த எடுத்தோடனே இதுதான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்க முடியுமான்ற ஒரு கேள்வி. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது இதெல்லாம் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை இவ்வளோலாம் நான் பண்ண முடியுமா, இதில் எதுவும் ஆப்ஷன்ஸ் அதிகமான ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வரணும் அப்படின்னா விட்டுடுங்க, இக்னோர் பண்ணுங்கள். நீங்கள் கேஷில் ட்ரேட் பண்ணுங்கள், நீங்கள் ஸ்டாக்ஸில் பண்ணுங்கள், ஒன்று நீங்கள் பண்ணுங்கள். அதில் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு உள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இல்லை போரிங்காக இருந்ததுன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்லைக்கும் பண்ணிவிடுங்க, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ நான் சொல்கிற விதம் எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து புரியாமல் போகலாம். புரியலாம் கமெண்ட் பண்ணுங்கள், திரும்ப உங்களுக்கு புரியாத மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.